ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். இளவரசரின் ஜுரம் அதிகரித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வந்தியத்தேவன் படகிலே இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதனை நினைத்தபோது அவன் கதி கலங்கியது. ஆகையால் சர்வஜாக்கிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது. பெண்ணே, உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா என்று கேட்டான். ஐயா, இந்த காலத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையன் மனைவி பொருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படி அளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள் என்றாள் பூங்குழலி. மேலும் தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையில் தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் புதிய ஆட்களும் வந்திருக்கலாம் என்று தொடர்ந்து கூறினாள். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா என்றான். அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே! அது யாருடைய கப்பலோ என்னமோ? ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலைமையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்து போவதே நல்லதல்லவா? பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது. அதில் ஏதாவது வித்தியாசமாக காணப்படுகிறதா? எனக்கொன்றும் வித்தியாசமாக தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது. அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா? தெரியாது. இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாகிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னம் சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று. அங்கேயே படகை விடலாமா? அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா. நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன். கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா பூங்குழலி? மேலும் இங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றாள் பூங்குழலி. இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் ஜுரவேகத்தில் தனக்குத்தானே பேசிக்கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது. ஆமாம் அக்கா, நாகைப்பட்டினத்து புத்த பிக்ஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதபுரத்தில் புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காதனத்தையும் கிரீடத்தையும் அளிக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன். அக்கா, ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாதபடியால் நான் மறுதளித்தேன். நீ எது சொன்னாலும் கேட்கிறேன். ராஜ்யம் ஆளும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கலாம். அக்கா, அக்கா, கேளக்கா, கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். இதை கேட்ட பூங்குழலியின் உடம்பெல்லாம் உலகாங்கிதம் அடைந்தது. வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் வந்தது. மேலே என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது. சுற்றும் முற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனசுரத்தில் கேட்டார் இளவரசர். வந்தியத்தேவன், அதோ கரை தெரிகிறது என்றான். இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்து ஜுரபிராந்தி உலகத்துக்கு போய்விட்டார். இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனத்தில் எண்ண அலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாயிருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போட்டு கொண்டிருந்தாள். அதுகாரும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கிச் சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே
அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று படகை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றும் முற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள். யாராயிருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான். நன்றாக தெரியவில்லை. ஆனால் பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாராயிருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேருவோம். இரவு 2ஆம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்குப் போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள். பெண்ணே, உன்னை யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்கிறது? உனக்கு ஏதேனும் இந்த சமயம் நேர்ந்து விட்டால் எங்கள் கதி அதோகதிதான் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, என் உயிரைப் பற்றி இத்தனை நாளும் நான் லட்சியம் செய்ததில்லை. இன்றைக்குத்தான் கவலை பிறந்திருக்கிறது. இளவரசருக்கு அபாயம் நீங்கும் வரையில் என் உயிருக்கு ஒன்றும் வராது என்றாள் பூங்குழலி. படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்லச் சென்றது. சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வலித்தாள். கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. கரைபோரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின. வானத்திலிருந்து விண்மீன்கள் எட்டிப் பார்த்தன. வந்தியத்தேவனைப் போலவே நட்சத்திரங்களும் மிகுந்த கவலையுடன் அந்த படகின் போக்கை கவனித்ததாகத் தோன்றியது. நீரில் பிரதிபலித்த நட்சத்திரங்கள் கரையிலிருந்த மரங்கள் காற்றில் ஆடியபோது அவற்றின் நிழலும் ஆடியபடியால் அடிக்கடி சலனமடைந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தின் சஞ்சலத்தை அவை சரியாகவே பிரதிபலித்தன. ஒரு யுகம் போல தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அதாவது அவளுடைய உடம்பு சென்று கொண்டிருந்தது. அவளுடைய உயிர் கால்வாயில் விட்டிருந்த படகிலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த முன்னிருட்டு நேரத்தில் முட்செடிகள், மேடு பள்ளங்கள், காட்டு ஜந்துக்கள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து கொண்டிருந்தாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குழகர் கோயிலை குறிவைத்து கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம்பக்கம் பார்த்துவிட்டு வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டிக் கொண்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராயிருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு திகைத்து போய்விட்டார். நீயா பூங்குழலி? வேற யாரோ ஒன்று நினைச்சேன். கோடிக்கரை முழுதும் தான் ஒரே அமக்களப்படுதே. எங்கம்மா, உன்னை கொஞ்ச நாளா காணுமே. இவ்வளவு தடபுடல்லையும் உன்னை பத்தின தகவல் இல்லையே அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் கூட யோசிச்சேன் என்றார். வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி. ஏதோ அமர்க்களமா இருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள். உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்டு பக்கம் போகலையோ? வீட்டு பக்கம் போனேன். அங்கே யார் யாரோ கூட்டமா இருக்கவே திரும்பி விட்டேன். புது மனிதர்களைக் கண்டால் எனக்கு பிடிக்காது என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்? பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறாரு. அவருடைய இளையராணி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பரிவாரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனா, அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியோட வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா பூங்குழலி? அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அந்த பாவியோட கப்பல்ல இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில சுழற்காற்று அடிச்சுதான் யாரையோ காப்பாத்துறதுக்காக இளவரசர் கடல்ல குதிச்சுட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையா. ஒருவேளை இந்த கடற்கரையில வந்து ஒதுங்குவாரோன்னு பார்க்கறதுக்காகத்தான் பழுவேட்டரையரோட ஆட்கள் கோடிக்கரை எல்லா இடத்துலையும் அலையறாங்க. ஏன், அவரோட இளையராணி கூட அலையறாள. சற்று முன்னால இங்க கூட அந்த அம்மா வந்திருந்தா. பூங்குழலி, பழுவூர் இளையராணியை பத்தி ஜனங்கள் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அதெல்லாம் சுத்த தவறுமா.
நம்ம இளவரசருக்கு நேர்ந்த கதியை குறிச்சு அந்த அம்மாள் எப்படி துடிக்கிறாங்க தெரியுமா? அப்படியா குறுக்களையா? பழுவூர் இளையராணியுடைய நல்ல குணத்தை பத்தி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்? இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்படணும்னு குழகரை பிரார்த்திச்சு போறதுக்காக வந்தாங்களாம். உன்னை போல எல்லாரும் கல் நெஞ்சு படைச்சவங்களாவா இருப்பாங்க? இளவரசரை பத்தி பயங்கரமான செய்தி கேட்டு கூட நீ துளி கூட கலங்கலையே. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த நெடுங்கதையை பொறுத்தவரையில ஆடி 18 தொடங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறத்தாழ 3 மாதங்கள்ல பல பரிமாணங்கள்ல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு வரும். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அண்மையில பூங்குழலி, இந்த 3 பேரும் பெரும் அளவில் முடுக்கத்தை ஏற்படுத்தி கதையோட்டத்தின் விறுவிறுப்புக்கு காரணமாக அமையறாங்க. நேர்களுக்கு நினைவிருக்கும், அனுராதபுரத்து வீதியில நடந்த கொலை முயற்சியை தொடர்ந்து வல்லவரையன் பதற்றம் அடைஞ்சான். அவனை அமைதிப்படுத்தி, இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்னு இளவரசர் கேட்டார். ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன்னு நான் தழுதழுக்கச் சொன்னான் வல்லவரையன். அதிகம் பேசாத ஆழ்வார்க்கடியான், இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு அவனுடைய பொறுப்பை உணர்த்திட்டான். தான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அருள்மொழிவர்மரின் உடல் நிலை இத்தருணத்துல கவலை அளிப்பதாயிருக்குது. இதனால பூங்குழலியும் செயலிழந்து போயிடுறா. நடுக்கடல்ல இழிதாக்கி கப்பலின் பாய்மரம் தீக்கி எறியான போது கூட கலங்காத வல்லவரையன் பெருங்கவலைக்கு ஆளாயிட்டான். உனக்கு நான் காப்புன்னு உறுதியளிச்ச திருமலையப்பன் வேறொரு முக்கியமான பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்கான். ஆமா, புயற்காற்றை பிடிச்சுக்கிட்டு வர்றதை விட கடினமான வேலையை அவனுக்கு கொடுத்திருக்காரே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சில தொடர்களுக்கான விளக்கங்கள். பாசனத்துக்காகவும் போக்குவரத்துக்காகவும் உருவாக்கப்படுற அகலமான நீர்ப்பாதை கால்வாய். பொதுவாக ஆறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் ஆற்றுக்கால்னு குறிப்பிடப்பட்டது. வயல்களுக்கு நீரை எடுத்துச் செல்ற குறுகலான நீர் வழிப்பாதை வாய்க்கால். அடுத்து புலகாங்கிதம். புலகம் சிலிர்ப்பு, புலகாங்கிதம் மெய்சிலிர்ப்பு. சுரப்பிராந்தி, கடுங்காய்ச்சல் அடிக்கும் போது ஏற்படுற மருட்சி, மயக்கம். இரவு 2ஆம் ஜாமத்திற்குள் 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம். இதன்படி ஒரு நாளைக்கு 8 ஜாமம். இரவு 2ஆம் ஜாமம் 9 மணிக்கு தொடக்கம். எனவே இந்த தொடர் இரவு 9 மணிக்குள் என்பதை குறிக்குது. பூங்குழலிக்கும் குழகர் கோவில் குருக்களுக்கும் இடையில நடந்த உரையாடலை கேட்டோம். பழுவூர் இளையராணி வந்திருக்கிற காரணத்தை சொல்றார். எல்லாரும் ஒன்ன போல கல் நெஞ்சுக்காரங்களா? அருமையான முரண்சுவை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.